ஹாய்ங்க. இப்போ இந்த மழைக்காலத்துக்கு சூடான கடலப்பருப்பு சட்னியும், ரசம், சாதம், தொட்டுக்க முட்டைங்க. அதாங்க இன்னைக்கு நைட்டு செய்ய போகிறேன். அந்த கடலப்பருப்பு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு கடலப்பருப்பும் உளுந்தும் அதிகமாக போடணுங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே இதில் தான். நம்ம எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கட்டுங்க. நான் 3 பேர் சாப்பிட்றதுனால வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இல்லைன்னா கடலப்பருப்பும் உளுந்தும் ஒரு மாதிரி கருத்து போயிடுங்க. அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்திக்கலாம் வெங்காயம். நான் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதோடைய ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். 2 பத்தை தேங்காவும் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோதாங்க, வணக்கியாச்சு. இது ஆறினோன்னா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக அரைக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லைங்க. சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. அரைச்சோன்னு காட்டுறேங்க. இந்த குளிர்காலத்தில் சூடாக சாதத்தை போட்டு சுட சுட இருக்குதுங்க. இதாங்க அரைச்ச சட்னி. இதை எடுத்து சாதத்தில் வச்சு ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேங்க, அதையும் வச்சு ரசம் வச்சுருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு ரசமும் ஊற்றி சாப்பிட்லாங்க. அதுவும் சுட சுட இருக்குது. ஆம்லேட் எடுத்து வச்சு சாதத்தோட சட்னியையும் சாதமும் போட்டு நல்லா பிசைஞ்சி கொஞ்சமாக ஆம்லேட்டை பிச்சு வச்சு சுடுதுங்க. ரொம்ப சூடாக இருக்குதுங்க. எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு சூப்பரான டிஷ்ஷுங்க.